பனு ஸஹம் கிளையில் உதித்த ஒரு குழந்தை, இஸ்லாத்தின் விடியலிலேயே சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தியாகி, ஈமானுக்காக கடல் கடந்த, இஸ்லாத்துக்காக யர்மூக் போர்க்களத்தில் உயிர் துறந்த முஹாஜிர், முஜாஹித், காரி, ஷஹீத், அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அல் ஹஜ்ஜாஜ் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் பனு ஸஹம் கிளையில் அல் ஹாரிஸ் இப்னு கைஸ், உம்மு அல் ஹஜ்ஜாஜ் பின் கனியா என்ற தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். மக்காவின் செல்வாக்கு மிக்க சூழலில் வளர்ந்தாலும் இவர்களது இதயம் எப்போதும் சத்தியத்தை தேடிக்கொண்டிருந்தது. நபியவர்களின் அழைப்பு பணி தொடங்கிய அந்த ஆரம்ப காலத்தில் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட முன்னோடி முஸ்லிம்களில் ஒருவராக மனமுவந்து முன்வந்து சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மக்காவின் வீதிகளில் இறை வசனங்கள் இறங்கிக் கொண்டிருந்த போதே அவற்றை ஆழமாக கற்று இறை வேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் பாதுகாப்பதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள். மக்கா நகரில் முஸ்லிம்களின் மீதான அடக்கு முறைகள் அனல் பறக்க துவங்கிய போது தனது ஈமானை பாதுகாத்து வாழ தாயகம் துறக்க துணிந்தார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டு சென்றார்கள். சில காலங்களில் திரும்பி மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்த ஹஜ்ஜாஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாக நபி அவர்களின் வழிகாட்டலில் தன்னை சீர்திருத்திக் கொண்டார்கள். இறை வேதத்தின் நறுமணத்தை சுமக்கும் ஒரு காரியாகவும் நபியவர்களிடமிருந்து நேரடியாக கல்வியை பெற்று அறிவிக்கும் ஹதீஸ் அறிவிப்பாளராகவும் விளங்கினார்கள். இவரது தியாக பயணம் அதன் உச்சத்தை தொட்டது. ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு ரஜப் மாதம் ஷாம் தேசத்தின் சமவெளிகளில் நடைபெற்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க யர்மூக் போர்க்களத்தில் முஸ்லிம்களின் அணியில் நின்று தீரத்துடன் போரிட்டார்கள். எந்த மார்க்கத்துக்காக தனது சுகபோகங்களை துறந்து கடல் கடந்தார்களோ அதே மார்க்கத்தை காக்கும் போரில் யர்மூக் களத்திலேயே ஷஹாதத்தை தழுவி தனது வாழ்வை நிறைவு செய்தார்கள். இதுதான் இஸ்லாத்தின் விடியலிலேயே தன்னை சமர்ப்பித்த, ஈமானுக்காக கடல் கடந்து ஹிஜ்ரத் செய்த, யர்மூக் போர்க்களத்தில் ஷஹீதாக உயர்ந்த அல் ஹஜ்ஜாஜ் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.